சென்னையில இருந்துங்க தேவாரத்துல வந்து இப்பதான் 1 வருஷம் ஆகுது. ஆனா நான் கோம்பதான் பிறந்ததெல்லாம். பக்கத்துல இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம பரவாயில்லைங்க, சென்னையில இருக்க இவங்க எல்லாம் இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷப்படுவேன். இந்த கோவை நான் இப்பதான் பாட்டுல பாத்துக்கிறேன், அதுதான் இருக்கு. நேரடியா ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே. இன்னைக்காச்சும் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தேன் நானு. என் தங்கத்தை ஒரு தடவை நான் பாத்துறேன்னு, என் செல்லத்தை ஒரு தடவையாச்சும் பார்க்க போறேன்னு. என் தங்க கடைசியா நான் பார்க்க வந்திருக்கேன். சொல்ல என் அம்மாவே எங்க போய் இது பண்ணுவேன். அப்பப்பா அவங்க அம்மாவை சமாதிய பாப்பேன். இப்ப நான் உன்னைய பார்க்க வந்தேனேம்மா. ஐயோ ஆண்டவே, உன்னைய குறை வயசுலயே கூட்டுக்கு போயிருச்சேம்மா. என் தங்கமே. பவதரணியை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன குழந்தை, ரொம்ப நல்லா பாட்டு பாடுவா. இனிமேல் யாரும் இந்த குரல் வெளியில் கேட்க முடியாது. திண்டுக்கல்லேருந்து வரோம், பார்க்கணுன்றதுக்காக தான் வரோம். 10 வருஷமாக வருவோம், தீபாவளி டைமில் வந்து பார்ப்போம். பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப திறமையான ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் அதனால தான் பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் சகோதரி போல புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட்டும் புகழும் என்றும் நிலைக்கும். ஒரு ஆத்மா சாந்தியடைய எல்லா உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அவர் யுவன் வந்து எங்கள் ஒரு பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு லாஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணது அப்துல் மாலிக். அப்போ அந்த பொண்ணு வந்துருந்துச்சு அங்கே கீழக்கரைக்கு. அவர் யுவன் மேரேஜுக்கு வந்தப்போ நான்லாம் பார்த்தது பொண்ணு. எனக்கு உண்மையில என் பொண்ணு வந்து ஆக்சுவலி என் பொண்ணு வந்து என் பொண்ணு நல்லா பாடகர் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பொண்ணுக்குள்ள இந்த பொண்ணு மேலும் தூத்துடும். ஒரு தடவை பார்த்துருக்கேன் கீழக்கலை மேரேஜ். யுவன் சங்கராச்சா மேரேஜுக்கு பார்த்தது அந்த பொண்ணு. ஆனால் இந்த அளவுக்கு இழப்பு இந்த வயசில் இறைவன் வந்து கொடுத்தான். அவருக்கு நல்ல ஆத்மன சாந்தி கிடையாது. அவர் ஐயாவும் இளையராஜா ஐயாவும் நான் வந்து மேடத்தை வீட்டில் போய் பார்த்துருக்கேன். நான் என் பொண்ணு எல்லோரும் வீட்டில் போய் பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமையானவங்க, நல்லா அன்பாக பழகக்கூடியவங்க. போய் பார்த்து என் பிள்ளைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. பார்த்து பேசிட்டு நல்லபடியாக வந்தாங்க. அவங்க இப்படி இறப்பாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல. அவங்க கணவருக்கும் அப்பாவுக்கும் இறைவன் தான் ஆறுதல் சொல்லணும். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.